அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தாராபலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. உங்கள் நாள் சிறப்பாக அமையட்டும். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. காஞ்சிபுரத்துலேருந்து அசோகிரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாராபலன் என்கின்ற நட்சத்திர பலன். எதுக்காக இதை நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதா ஜோதிட மூல நூல்கள் கூறுது. அதே பார்த்திங்கன்னா, இன்றைய நாளை இயக்கிற நட்சத்திரமோ நம்மளோட ஜென்ம நட்சத்திரமோ எத்தனாவது நட்சத்திரமாக வருது, இது வந்து சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, இன்றைய நாளில் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் இல்லை செயல்கள் நம்மளுக்கு நடக்க இருக்குது, சாதகமான நட்சத்திரமா இல்லை சாதகம் இல்லாத நட்சத்திரம்னு பார்த்துட்டு, சாதகமான நட்சத்திரம்னா சுபகாரியங்கள்லாம் செஞ்சு அதை நம்மளுக்கு வெற்றியை ஏற்கிறதுக்கும், சாதகம் இல்லாத நட்சத்திரம் இருக்கும்போது நம்ம வந்து சுபகாரியங்களை தவிர்த்து தினசரி வேலைகளை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நம்ம பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இது வந்து ஒரு நாளில் 2 நாள்லாம் முடியாது. ஒரு 3 மாதம் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு தினமும் உங்கள் தினசரி வாழ்க்கையை வந்து இது நடக்குதான்றத ஆய்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து அதை வந்து நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறோன்றது தான் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். மராபார வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, ஜூன் மாதம் 6/6/2026 தேய்பிரை சஷ்டி. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இன்று வந்து பொதுவான நாள். பொதுவாக எதுக்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் பொதுவாக இந்த நாளில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீர்க்க உகந்த நாள், மருந்து உண்ண சாதகமான நாள். முதல்ல மருந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உப்பரிகை அமைக்க சிறந்த நாள், கொடிமர பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இது வந்து இந்த நாளோட பொதுவான சிறப்பு. இதெல்லாம் செய்யலாம். இந்த நட்சத்திரம் அவிட்டம்னு பார்க்கும்போது தர்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், பதட்டம் இதெல்லாம் உண்டாகும். என்னென்ன இதில் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், மற்ற ஆன்மீக பட்டியலில் ஈடுபடலாம், தான தர்மம் செய்யலாம். முதல்ல வேலைக்கு போகிறது, பதவி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிட்டு, தான் நோய்க்கு மருந்து எடுத்து, திருமணம், காது குத்து, மொட்டை அடித்தல், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. அதான் கடைக்கு போய்ட்டு ஷேவிங் கட்டிங் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. ஜென்மதாரில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்துதாரை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரின்னு பார்த்திங்கன்னா பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்கள் எல்லாம் செய்யலாம். இதில் வந்து பணம் சம்மந்தமான எல்லா விஷயமும் செய்யலாம். பணம் சம்மந்தமான எல்லா விஷயம்னா, ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, தொழில் சம்மந்தமாக போயிட்டு ஒரு பொருளை வாங்கிறது, தொழில் சம்மந்தமாக வெளியூர் போய் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை டெபாசிட் ஸ்கீமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். இது பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி ஆகும். அடுத்ததை பார்த்தா விபத்துதாரை. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரி. கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகள் தவற விடுதல், மனக்குழப்பம், ஒரு காரியத்தடை, முடிவெடுக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் வரும். இந்த தாரையில் பார்த்தா சுபகாரியம் அனைத்தையும் தவிர்க்கணும். அன்றாட தினசரி வேலைகளை செய்யலாம். அதில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செய்யணும். வாகனங்கள் வேகமாக இயக்கக்கூடாது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். புதுசாக எதனா ஒரு விஷயத்துக்கு திடீர் பயணங்களில் வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை தரக்கூடியது. அதனால் வந்து இது மாதிரி விஷயங்கள் இந்த விபத்து தாரையில் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை.
இதில் வந்து ஒரு ஆரோக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள், ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும், ஆரோக்கியமாக அமைக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். ஒரு சுப ஒரு சுபநிச்சய சம்மந்தமாக இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, மற்றபடி வாங்கின கடன் அடைச்சா திரும்பி அது அடைஞ்சிடும் ஃபுல்லாக. ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறதுக்கு, ஒரு ஃபேமிலியோட ஆனால் வெளியே போய் வர்றது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வர்றது, இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போய் வர்றது, அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சாதகமான இது விஷயங்கள்லாம் செய்யலாம். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் செய்யலாம். நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை, அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு பிரத்யேக தாரை. இந்த தாரை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்படின்னும்போது நம்ம வந்து சுபகாரியம் அனைத்தையும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை கவனத்தோடவும் இதுவும் செய்யணும். கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ண கற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து இந்த கவனச்சிதறலேருந்து தப்பிக்கலாம். தியானம் பண்ணுறதுனாலையோ, கோயிலுக்கு போகிறதுனாலையோ ஒரு விஷயங்கள் இதுவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரைனா எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், நம்ம செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் உதவி அது மாதிரிலாம் கிடைக்கும். இதில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறும். வெளியூர் செல்வது, தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு செல்வது, தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மற்ற எல்லா விஷயங்களும் இதில் தாராளம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் வதைதாரை. வதைதாரைன்னா உடலில் சோர்வு, மனதை இடம் முடியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இதில் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு நம்ம தினசரி வேலைகளை பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நம்ம அலைச்சல் உண்டாகும், உடல் சோர்வு உண்டாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 வீலரில் போகாமல் ஒரு பஸ்ஸில் போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணணும். அன்றைக்கி வந்து ஒரே 2-3 வேலையை பிளான் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தினசரி வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மைத்திரதாரி, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. மைத்திரதாரின்றது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். அது சந்திராச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சந்திராசம்னா அன்றைக்கி நம்மளுக்கு மனநிலை கொஞ்சம் சரி இருக்காது, சரியான ஒரு அணுகுமுறை, சரியான ஒரு இது இருக்காது, பிரச்சனை வரும். அதனால் வந்து அதில் சுபகாரியங்களை தவிர்த்துருவாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்வாங்க. ஒரு திருமணத்துக்கு சேலை எடுக்கிறது, நகை வாங்கிறது, உறவினருக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அது சம்மந்தமான இதெல்லாம் பண்ணால் சாதகமாக அமையும். சுபகாரியம் தவிர்த்துட்டு சுபகாரியம் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை, திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரை. பரம மைத்திரதாரை அனைத்து சுப செயல்களுக்கும் வந்தது. இந்த தாரையில் எல்லா சுப செயல்களும் செய்யலாம். கல்யாணம், காது குத்து, திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், அது மாதிரி எல்லா செயல்களும் செய்யலாம். இது வந்து நம்மளுக்கு உகந்த தாரை. வந்து ஆபரணம் வாங்கிறது, புதிய செயல்கள் செய்கிறது, ஆன்மீக பணிகள், மகான்கள் தரிசனம், வெளிநாடு தொழில்வா வெளிநாடு செல்வது, இல்லை வெளிநாட்டில் போய்ட்டு கோயில் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, அது மாதிரி அனைத்து சுப செயல்களும் செய்யலாம். இது வந்து பலனளிக்கும். இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே தினசரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இதனால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை இது மாதிரி நம்ம ஒரு கோயில் வழிபாடு, தியானம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கிறது, இதன் மூலமாக நம்ம தினசரி நாளை எதிர்கொண்டு அதை நம்மளுக்கு சாதகமாக மாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலை. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 மாதம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜாதகம் அப்படின்றத பற்றியும், நம்மளுக்கு நடக்கிற டெய்லி பிரச்சனைகள், இல்லை லாங் டைம் நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்றதுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும். இது இல்லாமல் ஜாதகம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தி, இப்போ போகிற தசாபுத்தி அதெல்லாம் இருக்குது.
அதில் வந்து என்ன மாதிரி பலன் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அது ஜோசியர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுங்க. மற்றபடி இது வந்து இன்றைய நாளில் நம்மளுக்கு என்ன மாதிரி இதுவும் ஆகுன்றது தான். அதை வந்து இதை பார்த்து தெளிவடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.